அம்மா என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, இந்த ஜுவல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க. ரெடியாம்மா போன தங்கச்சிக்கு ஜுவல்ஸ் எடுக்க போகணும்ல. சரிப்பா, நான் அம்மா பாத்துட்டு வரேன். அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். சரிம்மா. உங்க அண்ணா இன்னைக்குன்னு பார்த்தா அந்த ரூம் விட்டே வரமாட்டேங்கிறான். உங்க கல்யாணத்துக்கு நகை எடுக்கலான்னு பார்த்தோம். அப்படியும் உங்க அண்ணிய கூப்பிட்டு போனாலும் அங்க நகை விலை அதிகம், காசு செலவு பண்ணவும் விட மாட்டா. ஏதோ ஒரு சாக்கு சொல்லி கூப்பிட்டு வந்துருவா. எப்படியாவது அவளை கழட்டி விட்டுட்டு போயிட்டோம்னு நினைச்சுக்கோ. வாங்கிட்டு வந்துட்டு விலைய பாதியா சொல்லிட்டோம்னு நினைச்சுக்கோ, பிரச்சனையே இல்லாம போயிடும். சரிம்மா, நான் போயிட்டு அண்ணாவை கூட்டிட்டு வந்துடுறேன் ஏதாச்சும் சொல்லி. சரிம்மா. ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்ப தங்கச்சிக்கு ஜுவல்ஸ் எடுக்க போறோம். எவ்வளவு செலவாகும், எவ்வளவு செலவு பண்ணலாம் அப்படின்னு எதுவே நான் வேண்டிய கேட்கல. ஏதாவது தப்படுத்திப்பேன்னு நினைச்சிட்டு இதெல்லாம் ஏன்ப்பா என்கிட்ட கேட்டுக்கிட்டு? அது உங்க தங்கச்சிப்பா. அது நீங்க உங்க தங்கச்சிக்கு செய்யணும்னு உங்களுக்கும் உங்க அம்மாக்கு எவ்வளவு ஆசையா இருந்திருக்கும். நீங்க எவ்வளவு செலவு பண்ணணுமோ செலவு பண்ணுங்க. என்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அது உங்க கடமை, நீங்க செஞ்சுதான் ஆகணும். ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி இவ்வளவு புரிஞ்சுட்டதே போதுமா எனக்கு. சரிப்பா, நான் அம்மா பாத்துட்டு வரேன். அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடலாம். மம்மி, அவங்க ரெடி ஆயிட்டாங்க மம்மி. நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா கிளம்பிடலாம். அதே மாதிரி எனக்கு வயிறு வலிக்குது மம்மி, நான் வரல. சரிம்மா. சரிம்மா.